நன்னிலம் தொகுதி 2008 பிறகு நடந்துள்ள 3 தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ச்சியாக வெல்கிறது. 2016 அதிமுக எந்த கூட்டணியுமே இல்லாமல் 234 தொகுதியிலையும் இரட்டை இலையில நின்ன பொழுதும் திரு காமராஜ் பண்ணியிருக்கார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நல்ல ஹோல்டு இருக்கு. திமுக உள்ள இருக்கிறவங்களுக்கு போன முறையே டஃபா இருந்துச்சு, எஸ்டிபிஐக்கு தள்ளிட்டாங்கன்னு வருத்தம். எஸ்டிபிஐக்குள்ளேயே மனிதநேய மக்கள் கட்சி போன முறை 3 சீட்ல நின்று 2 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை 2 தான் கொடுத்திருக்காங்க. திமுக 4 முஸ்லிம்கள், ஆனா 10 கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. முஸ்லிம்களை வெறுமனே கருவேப்பிலையாக திமுக பயன்படுத்துகிறது. திமுக தலைவர்கள்லாம் தொகுதிக்குள்ள போக முடியாம விரட்டப்படுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் போன காரை மறித்த விவசாயிகள் கைதுன்னு செய்தி வந்திருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்கு, கனிமொழியை கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்கல்கள் அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு வரல. டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு விவசாயிகளை கைவிட்டுடுச்சு. தாவேக்காக்கு 10 ஓட்டுல 2% நேரடியாக சீமான் கட்சியிலிருந்து, 1-2% விசிகால இருந்து வருது, 2-3% அதிமுக, 3-4% திமுக. ஸோ அதிக பாதிப்பு திமுகவுக்கு வருகிறது தான் பிரச்சனை. கடைமடை வரைக்கும் தண்ணி போகுதுன்னு சொன்னால் போன ஆட்சியில் செஞ்சுதான், இந்த ஆட்சி அதை பெருசாக பண்ணல. தொகுதிக்கு நிறைய செஞ்சில்லாமல் 16, 11, 21 ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்தால் ஹேண்ட்ஸ் டவுனாக காமராஜ் ஜெயிப்பார். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தொகுதி 360 பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சில தொகுதிகளை நம்ம சூஸ் பண்ணி அந்த தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்குது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி நன்னிலம். இந்த நன்னிலம் தொகுதியில் இப்போ யாரெல்லாம் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அதுக்கப்புறமாக திமுகவுடைய கூட்டணியில எஸ்டிபிஐ சார்ந்த முகமது முபாரக் அவர்கள் நிற்கிறார். அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தேன்மொழி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரபாகரன் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஸோ இவங்க இந்த 4 பேர் தான் இந்த 4 முனை போட்டியில முக்கியமான வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கூட இந்த அனலைசிஸ்க்காக தேவப்பிரியா சார் இணைஞ்சிருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே சார், நன்னிலம் தொகுதியை பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? இல்லை, நன்னிலம் தொகுதிங்கிறது 2008க்கு முன்னாடி வரைக்கும் எஸ்சி தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக டிஎம்சி அல்லது கம்யூனிஸ்டுகள் சேகு அன்பரசன் கூட சமக வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்கார். 2008 மறுசீரமைப்பில் இது பொது தொகுதியில் வந்துடுச்சு. அதன் பிறகு நடந்துள்ள 3 தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ச்சியாக வெல்கிறது. வெல்பவர் 11, 16, 21 3லையுமே 11 வெற்றி ஓரளவு எழுதுன்னு வச்சுப்பேன். அலை பெரிய அளவில் திமுக செய்த கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, இந்த ஊழல்கள், இது அதோட இது இந்த பக்கமும் தேமுதிகவோட கூட்டணி விஜயகாந்தோட சேர்ந்து பண்ணதில் ஆல்மோஸ்ட் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்க. பிரதான எதிர்கட்சியாக கூட திமுக வரல. ஸோ அந்த முறை வெற்றி பெற்றார். ஆனால் 2016 அதிமுக எந்த கூட்டணியுமே இல்லாமல் 234 தொகுதியிலையும் இரட்டை இலையில நின்ன பொழுதும் திரு காமராஜர் வின் பண்ணியிருக்கார். 21 ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பு, சலிப்பு அல்லது எதிர்ப்பு இருந்த அந்த நேரத்திலையும் வின் பண்ணியிருக்கார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு நல்ல ஹோல்டு இருக்கு. இதற்கு அடுத்தது இந்த முறை பெரிய கட்சிகள் 2மே வெற்றி வாய்ப்புள்ள சீட்டுகளை தான் வைத்து கொண்டு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதி இல்ல சேலஞ்சிங் தொகுதின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அதை பண்ணி இல்ல, கிட்டத்தட்ட 12, 14 அமைச்சர்கள் அதிமுக கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டில் இவர் மாசுவா இருக்கட்டும் அல்லது இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அதனால உங்களுக்கு இந்த இடத்தை எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டிபிஐ என்ற கட்சி தேர்தல் அரசியலில் இருக்காங்கிறது பார்த்தா அவங்க 2021 தேர்தலில் அமமுகவோட நின்று ஒரு சீட்டு ஜெயிக்கல. 24 அதிமுகவோட திண்டுக்கல்ல நின்று கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு மார்க்சிஸ்ட் கிட்ட தோத்தாங்க. திண்டுக்கல் என்பது எம்ஜிஆர் முதலில் இந்த இடைத்தேர்தலில் நின்று இரட்டை இலை பெற்ற தொகுதி. அந்த இடத்துலயே அவர் தோல்வியுற்றார். ஸோ இவருக்கு திருநெல்வேலியை சேர்ந்த இவர் முபாரக் இங்கே நிற்கிறார். ஸோ இவங்க தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என்ற திமுகவுடைய அஜெண்டாவை முன்னிலைப்படுத்தியவர்கள். இது எல்லாமே நிச்சயமாக ஒழிக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த சீட்டு கொடுத்தது ஒரு
ஒரு அந்த முஸ்லிம்கள் சார்பான ஒரு பத்திரிகையில் எஸ்டிபிஐக்கு அதிர்ச்சி, எப்படி இந்த சீட்டை இவர் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நம்ம உதயசூரியனில் நிற்கிறதுனால நல்ல ஃபைட் கொடுக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ இந்த தேர்தலை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அப்போ தான் முதல்ல இது பொது தொகுதியானது. 2011, 2016, 2021 இது மூணுலேயுமே அதிமுக தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டம் இதெல்லாம். இதில் ஓரளவுக்கு நாம் தமிழரும் வளர்ந்துருக்கு. ஸோ இதில் ஓட்டு பிரிப்புகளும் நடக்கும். ஸோ அதனால் ஆனால் அப்படி கூட பார்த்தாலும் இவர் 46% வாங்கியிருக்காரு. அவங்களும் ஈக்குவலாக வாங்கினாலும் மிச்சம் பிரிப்பு போல முழுக்க போன முறை நாம் தமிழர்லேருந்து இப்போ பர்கானான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. லீடு 5000 ஓட்டுக்கிட்ட. ஆமாம், 5000 தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் லீடு 4400. பட் அவங்க 11000 வாங்கியிருக்காங்க. பட் அமமுக இன்னொரு 2500 இருக்குது. ஸோ அப்படி கூட்டினா அது குறையும். ஸோ இந்த முறை இப்போ திமுகவில் உள்ள இருக்கிறவங்களுக்கே ஒரு இது இல்லை, கொஞ்சம் ஃபைட் போன முறையே டஃப்பாக இருந்துச்சு, இந்த முறை மீண்டும் திமுக எடுத்திருந்தால் ஃபைட்டு கொடுத்துருக்கலாங்கிறப்ப இது எஸ்டிபிஐக்கு தள்ளிட்டாங்கன்னு திமுகக்குள்ள வருத்தம். எஸ்டிபிஐக்குள்ளேயே முஸ்லீம்கள் இருக்கிற பல தொகுதிகள், ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி போன முறை 3 சீட்டில் நின்று 2 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை 2 தான் கொடுத்துருக்காங்க. ஐயுஎம்எலுக்கு 3 கொடுத்தது 2ஆக குறைச்சிருக்காங்க. திமுகவில் 4 முஸ்லீம்கள், ஆனால் 10 கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முஸ்லீம்களை வெறுமனே கருவேப்பிலையாக திமுக பயன்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தும் தடா ரஹீம் போன்ற நண்பர்கள் பரப்பிட்டிருக்காங்க. ஸோ இது பெரிய அளவில் உதவாது என்று பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்த்தால் சரி, இப்போ உங்களுக்கு தாவேக்கா தனியாக பிரிக்கக்கூடும், ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்குது. இதை தாண்டி திருச்சி சரௌண்டிங்லேயே இப்போ ஒரு 2 பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஒன்று, திருச்சி கிழக்கில் விஜய் நிற்கிறார். இன்னொன்று லால்குடியில் அதிமுக சார்பாக இவங்க நிற்கிறாங்க, லீமா ரோஸ். கிட்டத்தட்ட அவங்க திமுக நேருவோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அதை ஜெயிக்கணுங்கிற, ஏன்னா லால்குடிங்கிறது கிட்டத்தட்ட லால்குடி தொகுதிக்குள்ளே தான் நேருடைய பிறந்த ஊரும் வரும், அன்பில் மகேஷுடைய பிறந்த ஊரும், நானும் அந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன். ஸோ அதனால இந்த முறை இந்த தொகுதியை திமுக கை கழுவி விட்டதுன்னே சொல்லலாம். ஹேண்ட்ஸ் டவுனாக காமராஜ் ஜெயிப்பார். சென்ற முறை அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சிக்கல்களும் இருந்ததுனால பிரச்சாரத்தை கம்மியாக செஞ்சார் அந்த கொரோனா நேரத்தில். இப்போ முழு ஆரோக்கியமாக தொகுதியில் வலம் வந்துட்டு இருக்கார். கேஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு. ப்ளஸ் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக அவர் இருக்கிறாரு. நம்ம கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டே இருக்கிறார். 11, 16, 21 இப்போ மறுபடியும் அவருக்கு தான் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 11, 16, 21 3 முறை தொடர்ந்து வெற்றி பெறாரு. அப்படின்னால எம்எல்ஏவா இருந்தால் அந்த மக்களுக்கு ஏதோ இல்லை. அதுதான் சார், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த 96 எலெக்ஷன்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம், தொகுதிக்கு செஞ்சிருந்தா கட்சியை மீறி ஜெயிக்க முடியும். புரட்சி தலைவியே தோத்த பொழுது கூட 4 முக்கியமான எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு செய்தவர்கள் வென்றார்கள். அதன் பிறகு அந்த பழக்கம் பெரும்பாலும் வந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள், திமுக தலைவர்கள்லாம் தொகுதிக்குள்ளே போக முடியாமல் விரட்டப்படுகிறார்கள். நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் போன காரை மறித்த விவசாயிகள் கைதுன்னு செய்தி வந்திருக்கு தினமலரில். ஸோ அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சனை வந்திருக்கு, கனிமொழியை கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிக்கல்கள் அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு வரலன்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது விவசாயிகள். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பெஞ்ச ஒரு நாள் மழையில் கூட நெல் மூட்டைகள் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகாதனால மாட்டியிருக்குன்னு பல பத்திரிகைகளில் ஃபோட்டோ வரும். ஸோ டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு விவசாயிகளை கைவிட்டுடுச்சு. ஸோ நெல் போன முறை முளைச்சி பதறாயிடுச்சு. சார், இது ஒரு கிலோ அரிசி, ஒரு குவிண்டால் அரிசி 2500 ரூபாய்க்கு விற்கணும்னா உங்களுக்கு பதறாயிடுச்சுன்னா 500 ரூபா. அது யார் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் விஸ்கி கம்பெனிக்காரன் யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்கும் டிஸ்டிலரிஸ் மாத்திரம் தான் எடுக்க முடியும். மேபி அரசு காம்பன்சேஷன்லாம் மத்திய அரசை பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் விவசாயம் நெல் போட்டு நாற்றை எடுத்து நாற்றை பிடுங்கி வச்சுட்டு அதன் பிறகு பூச்சி மருந்து இது உரம் போட்டுட்டு களை எடுத்துட்டு அறுவடை பண்ணிட்டு அரசு எடுக்கலைன்னா எப்படி நெஞ்சு வலிக்கு? நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு காரணத்தில் போடலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அந்த கான்செப்ட் இதாச்சு. அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு ஷூட்டுக்கு ஒரு 2 நாள் உழைச்சிங்கன்னா அவங்க 6 மாதம் ஒர்க் பண்ணுறது. ஸோ திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படிங்கிறது விவசாயிகள்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ டெல்டாவில் இந்த முறை வரும். என்ன ஆச்சுன்னா, போன முறை
பெரும்பாலான அமைச்சர்கள் தொகுதியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த காமராஜாக இருக்கட்டும், இன்னும் சொன்ன ஓஎஸ் மணியனும் அதே வயதில் ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ மதுரையில் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு. ஆனால் பக்கத்து தொகுதிகளில் அவங்க எடுத்துகிட்டு போக முடியல. இந்த முறை இவர்களுடைய வெற்றி பக்கத்துலேயும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால ப்ளஸ் திமுகவில் நான் சொன்ன மாதிரி திருச்சிக்குள்ளே ஒரு பெரிய கலைபுரம் நடந்துட்டுருக்கு. KN நேரு எந்த நிலையிலும் கைது கூட ஆகலாம்னு ஒன்று வந்துட்டுருக்கு. மணச்சநல்லூர் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கார் கொடுத்தார், இது கொடுத்தார். ப்ளஸ் அவர்களுடைய கல்லூரி மாணவர்களை பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு மிரட்டல் நடந்ததுலாம் வீடியோ வந்துச்சு. ஸோ திமுக களத்தில் மிகப்பெரிய சிக்கலை அவர்களுடைய கோட்டை எனும் டெல்டாவில் சந்திக்கிறாங்க. இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், நன்னிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டையாக தொடர்ச்சியாக 2011 அதுவும் ஒரே வேட்பாளர் அவரே மீண்டும் நிற்கிறார். சாதிய செல்வாக்கு அவருக்கு அங்கே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக போன முறை அவர் ஜாதியை சேர்ந்தவர் போட்டது, இந்த முறை முஸ்லீம் போட்டதும் அதுவும் இன்னும் அவருக்கு பல்காகும். ஸோ அமமுகவும் சென்ற முறை தனியாக கொஞ்சம் வாக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து நன்னிலம் கிட்டத்தட்ட கேக் வாக். அதை உணர்ந்து தான் திமுக தள்ளிட்டாங்க. இப்போ நான் திமுக இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ்ஸா சொல்றேன். அது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி தான் நீங்க ஜெயிச்சிருவாரு அப்படிங்கறத சொல்றீங்க. பட் அதை எப்படி பிரேக் பண்ணுவாருன்னு சொல்லுங்க. திருவாரூர் வந்து எப்பவுமே திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் நன்னிலம். அது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இன்னொன்று அங்கே கணிசமான இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கிறதாக நமக்கு அங்கே வந்து கிரவுண்ட் அனாலிசிஸில் தெரிய வருது. எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவுடைய அந்த உதயசூரியன் சின்னத்திலேயே அவங்க நிற்கிறாங்க. ஸோ சிந்தாம சதராம அந்த வாக்குகள் வரும். ஆஸ் யூஷுவல் பாஜக எதிர்ப்பு, அதனால விஷயங்களில் முஸ்லீம்கள் வாக்குகளும் அப்படியே வரும். ஸோ எஸ்டிபிஐக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மேலே கோவங்கள் இருக்கலாம். பட் எஸ்டிபி மாதிரியான ஒரு கட்சி பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. எல்லாருடைய குட் புக்ஸ்லையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சி. அந்த வேட்பாளர் மேலேயும் முபாரக் மேலேயும் வந்து இது வரைக்கும் பெரிய எந்த விதமான பேட் ஒப்பீனியன் இருந்த மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமா நான் எதை வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வின்னிங் மார்ஜின் கிட்டத்தட்ட நியர் தான். கிட்டத்தட்ட திமுக வந்து ஜோதிராமன் வந்து நின்று இருக்காங்க. 4000 சொச்சம் வாக்குகள்ல தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் காமராஜ் அவர்கள். தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த மக்களினுடைய அபிமானத்தை பெற்றிருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் லாஸ்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு 4000 வாக்குகள் தான் வித்தியாசம் பொழுது இந்த முறை எஸ்டிபி அதையும் தாண்டி எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதாக. அல்ல, அதான் இந்த முறை அதோட நீங்க அமமுகவோட 2000 சேர்த்துக்கணும். ஸோ 6000 ஆயிடுது. இது எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் சென்ற முறையே என்டிகே ஃபாத்திமா ஃபர்கான் நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து பேசுறவங்க அவங்க 13,000 அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 20,000 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களிலும் எஸ்டிபிஐ பெரும் அடிப்படைவாத சக்தி. இந்த இடத்துல சென்ற முறை ஃபாத்திமா ஃபர்கானா வாங்கினதுல ஒரு 60% முஸ்லீம் வாக்கு அங்கே போச்சுன்னா கூட சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெல்டா விஷயத்தில் விவசாயிகளுக்காக நீங்கள் விவசாயம் பண்ணால் வேலை, அரசு வேலை இப்படிலாம் நடைமுறையில் இல்லைன்னாலும் அந்த ஒரு ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அவருடைய ஓட்டு அவர் வாங்குவார். இந்த முறை தாவேக்காவும் பிரிப்பாங்க. சரி, நீங்கள் சொன்ன உதயசூரியன் அட்வான்டேஜ்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த தொகுதியின் பெரிய ஜாதிக்காரரான ஒருவரே உதயசூரியனில் கட்சிக்காரராக நின்று ஜெயிக்க முடியல 2 தடவை 3 தடவையா. ஸோ அதனால் எஸ்டிபிஐ கொடுத்ததுனால எந்த அளவுக்கு திமுக காரர்கள் உழைப்பார்கள். அதனால இவர் பெரிய அளவில் நிதியும் செலவு பண்ண மாட்டார். திமுக கொடுத்தா தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் அந்த வெற்றியை கொண்டு வந்து என்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு முதலமைச்சர் சார் அதெல்லாம் முன்னாடி கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் கொண்டு வருவோம், யார் என்னத்தினாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் சார் அதுவும் சொன்னார். இன்னொன்று திமுக கட்சி கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் உங்கள் பதவியை பிடுங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. போன மாசம் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, 200க்கு 200 234க்கு 200ன்னு சொல்லிட்டு ஐயா எங்களை ஜெயிக்க வைங்க ஐயான்னு இப்ப மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ திமுக அந்த அதாவது கடைசியாக வந்துள்ள அனைத்து அகில இந்திய சர்வே நிறுவனங்கள் அல்லது நடுநிலை சர்வேக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தையும் எல்லாமே இப்பொழுது ஃபைட்டு நல்ல டஃப் ஆகிட்டு இருந்தது. பட் கடந்த 3 வாரங்களில் அதாவது ஓட்டர் வைப் என்ற ஒரு நிறுவனம் முதல் வாரம் மார்ச் 15 மார்ச் எண்டு எடுத்ததில் அங்கே வந்து கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி 3% அதிகத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது இது தாவேக்காலிருந்து 3% குறையுது, 1% திமுக 4% குறையுது, 1% திமுகவுக்கு போகுது, 3% இங்கே வருது அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் எப்பயுமே ஒரு சைடுக்கு வந்துருச்சுன்னா அதை நோக்கியே போயிட்டுருக்கோம். இது ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி என்பதால். இன்னொன்று அதான் சொன்னேன், சென்ற முறை உதயசூரியனில் கட்சிக்காரன் நின்றும் அவரும் அங்கிருக்கிற ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் என்ற நிலையிலும் வெற்றி பெற முடியாத பொழுது இன்னைக்கு அங்கிருக்கிற சிறுபான்மைக்கு கொடுத்தால் திமுகவினரும் அதை ஏற்க மாட்டார்கள், சிறுபான்மையரும் ரொம்ப பெருசா பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த வகையில் எல்லா இடத்துலையுமே ஒரு அட்வான்டேஜாக அதிமுகன்னு ஒரு இருக்குது.
அதிமுகனுடைய வேட்பாளராக தொடர்ச்சியாக நின்று வெற்றி பெறக்கூடிய காமராஜ் அவர்களுக்கு ஏன்னா அவர் தொகுதிக்கு நிறைய செஞ்சில்லாம 16, 11, 21 ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா 16 நிறைய பண்ணியிருக்கிறார். ஸோ தொகுதி மக்களை கவனிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதனால இன்னொன்னு தூர்வாரல் போன்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட கடைமடை வரைக்கும் தண்ணி போகுதுன்னு சொன்னால் போன ஆட்சியில செஞ்சுதான். இந்த ஆட்சி அதை பெருசா பண்ணல. ஸோ இதையெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வர வச்சா இந்த எம்எல்ஏ பிளஸ் அதிமுக இவர் மீண்டும் அமைச்சராக வருவார் என்றதும் வாய்ப்பு இருக்கு. எஸ்டிபிஐ ஜெயிச்சுன்னா அமைச்சர்லாம் ஆகவே முடியாது. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்ப தொகுதி மக்கள் மீண்டும் ஒரு அமைச்சர் மீண்டும் ஒரு முறை தங்கள் தொகுதி விஐபி தொகுதி ஆகும்னு போடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ இதுல என்டிகே டிவிக்கு அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? இல்லை, என்டிகே சென்ற முறை வாங்கியதுலேருந்து அதில் எத்தனை சதவீதம் முஸ்லீம்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பிரபலமான வேட்பாளர், நிறைய முறை சேனல் டிபேட்ஸில் வருவாங்க. ஸோ அதனால அவங்க 13,000 வாங்கியிருக்காங்கன்னா இந்த முறை ஒரு 10,000 வரைக்கும் போகலாம். ஸோ திருப்பி இது டிவிக்கே ஒரு 10-15,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 5,000 6,000 அதிமுகவில் எடுத்தால் 10,000 திமுகவில் தான் எடுக்கிறாங்க. அதாவது எப்பயுமே என்னன்னா இந்த கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிறவங்கெல்லாம் சரி புதுசாக வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அந்த மனநிலையே வரும். தாவேக்காக்கு விழுற ஓட்டில் 10 ஓட்டில் 2 அல்லது 2% நேரடியாக இதுலேருந்து வருது, சீமான் கட்சியிலேருந்து. 1-2 2% விசிகாலேருந்து வருது, 2-3% அதிமுக, 3-4% திமுக. ஸோ அதிக பாதிப்பு திமுகவுக்கு வருகிறது தான் பிரச்சனை. அதனால உங்களுக்கு இந்த இங்கேயும் தாவேக்கா பிரித்தால் இன்னும் வேட்பாளர் இங்கேயும் தாவேக்காவும் நாம் தமிழரும் அந்த பிரிக்கிற இடத்துல தான் இருக்காங்களே தவிர ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்லை, எங்கேயுமே அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இல்லை. விஜய் அவர்கள் சீமான் தொகுதியா இருக்கலாம். இல்ல, சீமான் தொகுதியிலையும் பெருசாக இருக்க ஏன்னா அவர் தாம் பிறந்த ஊர்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாரே தவிர அவருடைய கேஸ்ட் டாமினேட்டிங் கேஸ்ட் கிடையாது. அங்கே ஒரு பக்கம் 2 முறை எம்எல்ஏவாக இருக்கிற மாங்கொடின்னு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காரு. அமமுக அவர் உள்ளூர்ல பெரிய ஜாதி, அதனால அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னும் தாவேக்காலையும் அங்க பெரிய வேட்பாளர் போட்டிருக்காங்க, பிரபுன்னு சொல்லிட்டு. உள்ளூர்ல ஒரு பல் டாக்டர், அவர் அங்க நிறைய சமூக சேவை செஞ்சிருக்காருங்க. அதனால சார் விஐபி தொகுதின்னா ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தா ரைட்டு, இல்லாட்டி நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் நம்மளால சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு 20, அதாவது சாதாரணமா 15% வாங்குறது 20க்கு போகலாம் சார். இந்த தொகுதியிலையும் இருக்குது. இந்த தொகுதியில தாவேக்கா உங்களுக்கு 5%, தாவேக்கா 10% வரும், இவங்க ஒரு 5%, என்டிகே 5% வரும். பட் 45% இவர் அப்படியே மெயின்டைன் இது பண்ணுவார். எஸ்டிபிஐ திமுக ஓட்டுகளில் 35-லேருந்து 40க்குள்ள குறையும். அதனால எளிதாக வெற்றி பெறலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுடைய வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏவா கண்டினியூஸாக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்களுக்கு தான் நிச்சயம் நல்ல எட்ஜ் இருக்கு, எளிதாக வெற்றி பெறுவார். ஓகே, எளிதாக வெற்றி பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம கிரவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட சில விஷயங்கள் கேட்ட பொழுதும் யாருக்கு வாக்களிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதும் அதிகமாக நன்னிலம் தொகுதி மக்கள் அவங்களுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய பேரைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட அனாலிசிஸில் அந்த தொகுதியை காமராஜ் அவர்கள் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருது, எக்ஸாக்டாக ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மாக எப்படி வருது அப்படிங்கிறத நம்மளுடைய அனாலிசிஸில் காமராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் தொகுதி 360ல் இன்னொரு தொகுதியோட உங்களை சந்திக்கிறோம். இப்போதைக்கு நன்றி.